இன்னைக்கு நம்மளோட நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம கனவா மீன், அதாவது நம்ம சொல்ற மாதிரி கடம்பா. கடம்பா மீன்ல ஒரு உருண்டை குழம்பு பண்ண போறோம். ஓகே. அதுல உருண்டை குழம்பு. ஆமா. எப்படி நடுவுல கேப்ல ஸ்டஃப் பண்ணி அப்படி ஏதாவது பண்ண போறீங்களா? இல்ல, கடம்பா மீனை மட்டும் தான் வச்சு உருண்டை குழம்பு பண்ண போறோம். ஓகே. உருண்டை குழம்பு வந்து பருப்பு வச்சு பண்ணுவாங்க, இல்ல மட்டன் உருண்டை குழம்பு, கோலா உருண்டை குழம்பு. மீன்ல உருண்டை குழம்பு, அதுவும் கனவா மீன்ல எப்படி செய்ய போறீங்க தெரியல. இது பெரிய கியூரியாசிட்டியோட இருக்கிறேன். சோ இப்ப வந்து கனவா மீன்ல உருண்டை குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? கனவா மீன், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, மிளகு, சோம்பு, கசகசா, தேங்காய், மஞ்சத்தூள், கரம் மசாலா, வெறும் மிளகாய் தூள், தனியாய் தூள், எண்ணெய், உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து தயாரா இருக்குது. நிறைய ஐட்டம் இருக்கிற மாதிரியும் இருக்குது. இப்ப என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, நம்ம கிட்ட கசகசா இருக்கு. கசகசாவை கொஞ்சமா தண்ணி போட்டு ஊற போட்டு வச்சுக்கலாம். ஓகே. சோ இந்த மாதிரி ஒரு ஓபன் பாத்திரத்துல வச்சுக்கலாம். கொஞ்சமா தண்ணி போட்டுக்கலாம். போதும். இது கூட தேங்காவையும் போட்டு வச்சுக்கலாம். எவ்வளவு தேங்காய்? தேங்காய் வந்து ஒரு அரை முடியில கொஞ்சமா குழம்போட குவான்டிட்டிக்கு ஏத்த மாதிரி. சோ இப்ப நம்ம எவ்வளவு மீன் எடுக்க போறோம்? எதுக்கு மீன் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 1/4 கிலோ அந்த ரேஞ்சில தான் எடுத்துருக்கோம். 1/4 கிலோ மீனுக்கு ஒரு அரை முடி அளவு தேங்காய் போட்டா போதும். அப்புறம் ஒரு ஸ்பூன் போல கசகசா, ஒரு ஸ்பூன் அளவு கசகசா. இந்த கசகசாவையும் தேங்காவையும் நம்ம அரைக்க போறோம். சோ அது வரைக்கும் அது தண்ணியில நல்லா ஊறட்டும். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இந்த கடம்பா மீன் வந்து வாங்கிட்டு அது உள்ள அந்த மை மாதிரி இருக்கும்ல, அது எல்லாமே கிளீன் பண்ணி எடுத்து அது மேல இருக்க அந்த ஸ்கின்னையும் எடுத்து இப்படி வச்சிருக்கோம். இதையும் நம்ம மைய பேஸ்டா தான் அரைக்க போறோம். இதையும் விழுதா அரைச்சுதான் உருண்டை பண்ணி குழம்புல போட போறோம். ஆமா. இது வந்து கீழக்கரை சொல்லுவாங்கல்ல, நம்ம ஊர்ல கீழக்கரை சைட்ல எல்லாம் வந்து இந்த உருண்டை குழம்பு வந்து ரொம்ப ஃபேமஸ். ஓகே, சூப்பர். அங்க வந்து நான்வெஜ்ஜுக்கே ஃபேமஸ், அதுல இங்க ரொம்ப. ஆமா, இந்த உருண்டை குழம்பு ஆக்சுவலி இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. இப்ப நீங்க சொல்லிதான். இது வந்து அசைவத்துல செய்யக்கூடிய ஒரு உருண்டை குழம்பு. சைவத்துல எப்படி நம்ம பருப்பு வச்சு செய்யறோமோ, இது அசைவத்துல செய்யக்கூடியது. ஓகே. ஆனா மீன்ல எப்படி அப்படின்னு தான் யோசிக்கிறேன். இப்ப அரைச்சிட்டீங்கன்னா ரொம்ப வழுவழுன்னு ஆயிடும்ல. அதான் கொஞ்சம் லைட்டா அதை திக்கா அரைக்கணும். அது கூட நம்ம கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணி அரைச்சோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் அது திக்கா வரும். ஓகே. இப்போ இது என்ன யூஸ் பண்றோம்? இது ரெகுலரா வீட்ல நம்ம யூஸ் பண்ற ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்றோம். இதுல வந்து கோகனட் ஆயிலையும் நம்ம இந்த டிஷ் செய்யலாம். கோகனட், அதாவது தேங்காய் எண்ணெயில செஞ்சாலும் இது நல்லா இருக்கும். சோ மீன் குழம்புன்றதுனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமா தான் விடணும். இது மீன் குழம்பு கிடையாது, இதுல நம்ம தேங்காய் குழம்பு தான். இது உருண்டை குழம்பு. ஓகே. அப்போ உருண்டை குழம்புன்றதுனால நம்ம அது எண்ணெய் கொஞ்சம் அதிகமா தான் வேணும். அதனால எண்ணெய் ஊத்தியாச்சு. இதுல வந்து எண்ணெய் வார்ம்ல இருக்கும் பொழுது ஒரு ஸ்பூன் போல சோம்பு போட்டுக்கிறோம். ஓகே. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அப்படி வதக்கலாம். அதாவது கொஞ்சம் கொஞ்சமா பொரிய ஆரம்பிக்கும். ஒரு கரண்டி சோம்பு போட்டுட்டு வந்து கருவேப்பிலை. ஆமா, அது வார்ம்லயே இருக்கும் பொழுதே அப்படியே பொரிய ஆரம்பிக்கும் போது நம்ம அடுத்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து மீன் குழம்புனா வெந்தயம் எல்லாம் போடுவாங்க, உருண்டை குழம்புனாலும் வேற ஏதாவது மத்த ஒண்ணும் பட்டெல்லாம் போடுவாங்க. அதுவும் இல்ல, இது ரெண்டுமே இல்லாத கரம் மசாலாவா ஆட் பண்ண போறோம், பொடியா தான் ஆட் பண்ண போறோம். ஓகே. இப்போ இந்த டைம்ல வந்து கொஞ்சமா வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் வெங்காயம் மட்டும் தான் நான் ஆட் பண்றேன். ஒரு வெங்காயம். ஆமா, ஒரு முழு வெங்காயம் போல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உருண்டை குழம்புனா உருண்டையில வந்து வெங்காயமும் போடுவோம், அந்த மாதிரி இதுலயும். ஆமா, இதுலயும் போட போறோம். ஆனா உருண்டையில வந்து நீங்க பாத்தீங்கன்னா கடலைப்பருப்பை வந்து நம்ம அரைச்சிட்டு உருண்டை பிடிக்கும் போது அதுல வந்து வெங்காயம், பச்சை மிளகாலாம், சோம்புலாம் ஆட் பண்ணுவாங்க. நம்ம இது அரைக்கிறதுக்கே வந்து வெங்காயம் போட்டு தான் அரைக்க போறோம். திக்னஸ். ஆமா. இப்ப நம்ம வந்து உருண்டைக்கானது ரெடி பண்றோமா இல்ல குழம்புக்கானது? நான் கிரேவிக்கு தான் ரெடி பண்ணேன். குழம்புக்கு தான் ரெடி. சரி. ஏன்னா எது பண்றீங்கன்னு புரியாம இல்ல, கொஞ்சமா சால்ட் போட்டுக்கலாம். ஓகே. வெங்காயம் வதங்கறதுக்கு தேவையான. ஆமா. சோ இப்போ வந்து வெங்காயம் வந்து போட்டுட்டு வெங்காயம் வதங்கறதுக்கு தேவையான அளவு மட்டும் தான் உப்பு போட்டுருக்கோம். இங்க வந்து மொத்தமா போடல.
ஓகேவா? வெங்காயம் வதங்கணும். அண்ட் அதுக்குள்ள நம்ம வந்து அந்த ஊற வச்சிருக்கீங்களா, அதை அரைச்சிடலாமா? நம்ம ஊற வச்சிருக்கதையும் அரைச்சிக்கலாம். அதே நேரத்துல வந்து இந்த கனவா மீன்லயும் வந்து நம்ம கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணி அதையும் அரைச்சிக்கலாம். ஓகே. இது கனவா மீன் இருக்கு இதுல. இது கூட ஒரு அரை வெங்காயம் ஒரு வெங்காயம் முழு வெங்காயமா வந்து இதோடய ஆட் பண்ணி நம்ம மைய விழுதா அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியை விட வேண்டாம், எதுவுமே போட வேண்டாம், பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். அதே நேரத்துல நம்ம ஊற வச்சிருக்க இந்த கசகசாவையும் தேங்காவையும் இதையும் தனியா அரைச்சிக்கணும். ஓகே. சோ மீனும் வெங்காயமும் சேர்த்து அரைக்கணும், தண்ணி விடாம. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தேங்காயும் கசகசாவையும் கொஞ்சமா தண்ணி விட்டு மைய விழுது அரைச்சிக்க போறோம். இது ரெண்டுத்தையும் நாங்க அரைச்சிட்டு வந்துடுறோம். வெங்காயமும் வதங்கட்டும். கனவா மீன், அதுக்கப்புறமா வெங்காயம், இது ரெண்டுத்தையும் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டோம், தண்ணியே விடாமன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதனால பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. அதோட சேர்த்து வெங்காயம் அதுக்கப்புறமா கசகசாவையும் தண்ணியா நம்ம வந்து ஊற வச்சிருந்தோம், அது தண்ணி விட்டு விழுதா அரைச்சிக்கிறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதையும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நல்லா விழுதா அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ இது ரெண்டும் ரெடியா இருக்குது. இப்போ என்ன பண்ண போறோம், வெங்காயமும் அங்க நல்லா வதங்கி. இது வெங்காயத்து கூட இப்போ கொஞ்சமா தக்காளி போட்டுக்கலாம் கிரேவிக்கு. ஸோ இதெல்லாம் அங்க வச்சிருந்தேன். சோ இப்போ உருண்டை எப்படி பிடிப்பீங்க? எனக்கு அதுதான் பெரிய கியூரியாசிட்டியா இருக்குது. அது வளவலான்னு இருக்குது. ஆமா, உருண்டை பிடிச்சா எப்படி நிக்கும்? வரும் வரும், சிரிப்போட சேர்ந்து வரும் அப்படின்னு நம்மளுக்கு ஐயோ எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கூட கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட். என்னாச்சு, பசியில ஆயிட்டீங்களா? சத்தமே வெளில வர மாட்டேங்குது. கனவா மீனை பார்த்ததும் பசி மயக்கம் ஆயிடுச்சு. இல்ல இல்ல, இதுல கொஞ்சமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்டே ஆட் பண்ணி இது எல்லாமே மொத்தமா சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். மீன் குழம்புல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மாட்டாங்க, இது ஏன்னா மீன் குழம்பு கிடையாது, அதனால நம்ம வந்து போடுறோம். இல்ல, மீன் குழம்புல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவாங்க, பட் வந்து ஒரு ஊர் ஸ்டைல் மாதிரி. காரைக்குடி அந்த பக்கம்லாம் போனோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவாங்க. பேஸ்டா போட மாட்டாங்கல்ல? இல்ல, பேஸ்ட் தான் போடுவாங்க. பூண்டு தண்ணி அப்படி போடுவாங்க. பூண்டு போடுவாங்க, வதக்கிறதுக்கு பூண்டு போடுவாங்க. அதே நேரம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்டும் போடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து தேங்காய் அரைச்சு ஊத்துவாங்க குழம்புல. சோ அதனால அது நல்லா இருக்கும். ஐர மீன் குழம்புலாம் வைக்கும் பொழுது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வைப்பாங்க. அது கொஞ்சம் வித்தியாசமான குழம்பு அது. இது நம்ம பருப்பு உருண்டை குழம்புனா என்னன்னா நம்ம புளி போடுவோம், ஆனா இதுல நம்ம புளி ஆட் பண்ணல. ஓகே, இப்ப அதுக்கு பதிலா அந்த ஃப்ளேவருக்கு இல்ல நம்மளுக்கு புளி போடணும்னு அவசியம் இல்லை. அடுத்து என்ன பண்ண போறோம், இது நல்லாவே வதங்கணும். கொஞ்சமா சால்ட் போட்டுக்கலாம். இப்பதான் வந்து மொத்தத்துக்கு தேவையான அளவு சால்ட். ஏற்கனவே வந்து வெங்காயத்துக்கு மட்டும் போட்டோம், இது மொத்த குழம்புக்கும் தேவையான அளவு. இது குழம்பா இல்ல கிரேவியா? குழம்பு மாதிரிதான் இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமா வந்து மிளகாய் தூள் போட்டுக்கலாம். தனியா தூள் வச்சிருக்கோம், அது ஒரு ஸ்பூன் போல போட்டுக்கலாம். காரத்தை ஏத்த மாதிரி நம்ம குழம்பு மிளகாய் தூள் இருந்தா கூட நம்ம டைரக்டா இது ரெண்டையும் ஸ்கிப் பண்ணிட்டு அதை கூட போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமா கரம் மசாலா வச்சிருக்கோம், அது ஒரு ஸ்பூன் போல போட்டுக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா முழு மிளகு வச்சிருக்கேன். இந்த மிளகு வந்து இப்ப நம்ம தேங்காய் கசகசாலாம் போட்டு அரைச்சோல, அந்த ஸ்டேஜ்ல அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம், இல்ல இந்த ஸ்டேஜ்ல முழுசாவும் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஏன்னா கனவா மீன் வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா கடம்பா மீன் வந்து அது ஒரு பாய்சன் அந்த மாதிரி சொல்லுவாங்க நிறைய. அது வந்து சரியா கிளீன் பண்ணல, இல்ல அதை வந்து ப்ராப்பரா குக் ஆகல அப்படின்னா கூட அது நம்மளுக்கு ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, சோ மிளகு எப்பவுமே நம்மள வந்து ப்ரொடெக்ட் பண்ற ஒரு விஷயம், அதுக்காக அதனால மிளகு நம்ம போட்டோம். சோ நீங்க வந்து முழுசா போட்டோம் இதுல வந்து செய்யலாம், இல்ல தேங்காய் கசகசாவோட சேர்ந்து மிளகும் பவுடராவும் அரைச்சு எப்ப தண்ணி போட்டு இந்த விழுதா அரைக்கிறதுலயும் அரைச்சிக்கலாம். ஆனா அது ரொம்ப காரமாயிடும்ல. அது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், பிளாக் கலர் வரும். போடுங்க, தண்ணி போடுங்க, போடுங்க போடுங்க. கிரேவி வரணும் நம்மளுக்கு. போதும். ஊத்தணுமா? இல்ல, இதுக்கப்புறமா தேங்காய் நம்ம போடும்போது கொஞ்சமா போட்டு. இந்த பருப்பு உருண்டை குழம்பு பாக்குற வயசு எப்படி லுக் இருக்குமோ அந்த மாதிரி.
மிளகு போடுறது ஃபிளேவரை தாண்டி உடம்புக்கு வந்து தேவையில்லாத எந்த ஒரு இது என்ன சொல்றது பாய்சனஸ் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. இது நல்லா கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வச்சிருக்க தேங்காவும் கசகசா பேஸ்ட்டும் இதுல ஆட் பண்ண போறோம். அதை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா கொதிக்கும் தெரியுமா குழம்பு. அப்பதான் இந்த கனவா மீனை எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இதுல போட போறோம். பட் அதோட என்ன ஆட் பண்ண போறோம்? இல்ல எதுவுமே நம்ம ஆட் பண்ண போறோம். அந்த வெறும் அந்த இது மட்டுமே நிக்குமா? நிக்கும். எப்படி சொல்றாங்கன்னு தெரியல. இந்த ஸ்டேஜ்ல ஓகேவா? இப்போ இது நல்லா இந்த ஃபுல்லா இந்த ஓரம் ஃபுல்லா கொதிக்குது. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த கசகசா தேங்காய் பேஸ்ட்டை வந்து நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல தண்ணி போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் போடுங்க. தண்ணி வேணுமா? இன்னும் கொஞ்சம் தண்ணி போடலாம். ஏன்னா அந்த உருண்டை வந்து நல்லா இந்த தண்ணி இந்த குழம்புலதான் வேகணும். சோ அதனால கொஞ்சம் தண்ணியா இருந்தாதான் நல்லா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல வேணும்னா உப்பு போட்டுக்கலாம் பார்த்துட்டு. ஓகே, உங்களுடைய காரம், புளிப்பு, உப்பு எல்லாத்தையும் வந்து இந்த ஸ்டேஜ்ல நீங்க டேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து மீன் போடணும். ஆனா மீன் உருண்டையில உப்பு போடலையே, பரவாயில்ல. இல்ல போட வேண்டாம். இந்த குழம்புல இருக்கிற உப்புலயே இது ஆட் ஆயிடும். அதனாலதான் உப்பு வந்து இந்த ஸ்டேஜ்ல பார்த்து போட்டுச்சுங்க. கொஞ்சமா கொத்தமல்லி போட்டு இதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இது நல்லா கொதிக்கும் போதுதான் அந்த பால்ஸ் பண்ணி நம்ம போட போறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மீன் வந்து அரைச்சு வச்சிருக்கோம்ல, அந்த விழுதை தான் வந்து விழுது கூட கிடையாது, இது பேஸ்ட். ஆமா, பேஸ்ட் வந்து நல்ல திக்கா இருந்துச்சுன்னா. ஆமா, இல்ல லைட்டா வந்து நம்மளுக்கு கை வந்து இதுவாகும்னா ஆயில வந்து தொட்டுட்டு இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரிதான். இது வந்து நம்ம எண்ணெயில பொரிக்க போறது கிடையாது. ஆமா, வேற எதுலயும் வேக வச்சு எடுக்க போறது கிடையாது. டைரக்டாவே குழம்புல நம்ம போட்டு அதுல வந்து கொதிக்க விட்டு குக் பண்ண போறோம். சோ அதனால குழம்புல போட வேண்டியது எல்லாத்தையும் போட்டாச்சு. அது நல்லா கொதி வரும்போது பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். கலரே ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி டீப் கலர்ல இருந்தது. இப்ப அப்படியே அந்த ஒயிட்டிஷ் ஃபிளேவர் வந்து கலர் டோன் வந்திருக்கு. இப்ப ஃபுல்லா இங்க நல்லா சலசலன்னு கொதிக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கொதிக்கும் போது ஒன்னொன்னா நம்ம போட்டோம்னா சீக்கிரமா அது குக் ஆகும். எவ்வளவு நேரம் ஆகும் அது குக் ஆகுறதுக்கு? இது நம்ம குக் ஆனதுமே நம்மளுக்கு நல்லா தெரியும். மேல வந்து நல்லா குக் ஆகி எழுதி வரும். இன்னொன்னு வந்து கறி மாதிரி அந்த பதம் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். இன்னும் ஒரு 5 minutes, ஒரு 5 to 7 minutes. இப்போ இதை வந்து அப்படியே நம்ம வந்து ஒன்னொன்னா உள்ள போட்டுடலாம். சைட்ல ஏன்னா இந்த கொதிப்பு வந்து இருக்கு, அதனால. மீனை வந்து எடுத்து போடுவோம் குழம்புல. ஆனா அது அப்படி இல்லாம மீனையும் வெங்காயத்தையும் அரைச்சு அதை உருண்டை பிடிச்சு போடுறோம். இப்ப நல்லா இப்ப எதுக்கு போட்டிருக்கோம் பாத்தீங்கன்னா, இப்ப இந்த கொதி ஃபுல்லா கொதிச்சிட்டு இருக்குது. ஸோ இதுல போட்டோம்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கொதிச்சிருப்பா போட்டா உடையவும் செய்யும். ஆனா இப்ப வந்து கொதி வந்துகிட்டு இருக்க போது போடுறதுனால உங்களுக்கு உடையாது, அதோட சேர்ந்து குக் ஆகும். சைட்ல நல்லா அப்படியே பொங்கி வரும். ஆமா, இது எல்லாமே போட்டு கொஞ்ச நேரம் நம்ம மூடி வைக்கலாம். போட்டலாம்ல? இல்ல போதும், நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஏன்னா ஃபுல்லா எல்லாமே இதுவாயிடுச்சுன்னா மர்ஜ் ஆயிடும். கொஞ்சம் கொதிச்சு வரும்போது நம்ம ஓகே மீதி அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கலாம். அண்ட் இப்ப அது பாயில் ஆகணும், அதாவது இந்த குழம்புலயே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வேகணும். அதுக்கு டைம் கொடுத்துரும். இப்போ எந்த லெவல்ல இருக்குன்னு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாவே குக் ஆகி மேல வந்துச்சு. இப்போ இதுல உருண்டை குழம்பு ஸ்மெல்லுன்னு சொல்றதா இல்ல மீன் குழம்பு ஸ்மெல்லுன்னு தெரியுது சொல்றதான்னு தெரியல. ரெண்டும் கலந்த ஒரு வேணும்னா நிறைய பேர் புளி ஆட் பண்ணிப்பாங்க. பட் ஏன்னா இது கனவா மீன் அப்படின்றதுனால நான் புளி ஆட் பண்ணல. இதுல கனவா மீன்ல புளி போட. ஆமா, ஒரு சில டிஷ்ல வந்து ஒரு சில டிஷ்ஷோட சேர்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால நான் சேர்க்கல. ஓகே, சோ இது பாக்குறதுக்கு அப்படியே அந்த முட்டை குழம்பெல்லாம் உடைச்சு ஊத்துனா அது அப்படியே மேல இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலி உதிர இல்லைங்க, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஆகாது. இதுக்கான குக்கிங் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழம்புலயே கொதிக்குதா, ஒன்னும் டைம் தேவையாது. இது க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இது நல்லா வந்து குக் ஆகட்டும். ஓபன் பண்ணி வச்சா கொஞ்சம் இதுவா இருக்கும். பபிள்ஸ்லாம் நான் மேல தெரிக்கும். சோ க்ளோசிங்ல இருக்கட்டும். ஓகே, சோ இப்போ வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. எடுத்து பிளேட்டிங் பண்ண வேண்டியதுதான். அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி
எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறை எனக்கு சுருக்கமா நேரில் சொல்லிடுங்க. கனவா மீன் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். அந்த கனவா மீன் கூட வந்து கொஞ்சமா வெங்காயம் ஆட் பண்ணி மைய விழுத அரைச்சிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கடாய் வச்சுக்கிறோம். கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா காஞ்சதும் அதில் எண்ணெய் போட்டுக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சது அதில் சோம்பு கருவேப்பிலை போட்டுக்கிறோம். அது நல்லா பொரிஞ்சதும் நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் நல்லா வதங்கினதும் மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா, வெறும் மிளகாய் தூள், தனியாத்தூள், கொஞ்சமா மிளகு, இதெல்லாம் முழு மிளகு போட்டு நல்லா வந்து வதக்கி தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு அதை நல்லா கொதிக்க வைக்கிறோம். கசகசாவும் தேங்காவும் அரைச்சி பேஸ்டா எடுத்து வச்சுக்கிறோம். இது நல்லா கொதிச்சதும் அந்த கசகசாவும் தேங்காய் பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயமும் கனவா மீனும் அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா பால் மாதிரி உருட்டி அந்த குழம்புல போட்டு இது நல்லா கொதி வரும்போது கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா நம்மளோட கனவா மீன் உருண்டை குழம்பு ரெடி.